இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகள் எழுப்பியிருக்கு. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. வழக்கு தொடர்பாக அனுமதி அளிக்கும் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட இரு IAS அதிகாரிகளின் விளக்கங்களை கேட்டது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கந்தசாமி, விஜயகார்த்திகேயன் ஆகிய இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு லஞ்சம் ஒழிப்புத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரிடம் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என அப்போதைய மற்றும் தற்போதைய பொதுத்துறை செயலாளர்கள் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தாமதத்திற்கான காரணத்தை விளக்கி பொதுத்துறை முன்னாள் செயலாளர் ரீட்டா, ஹரீஷ் தாக்கர், தற்போதைய செயலாளர் சுந்தரவல்லி ஆகியோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பான கோப்புகள் ஜூலை 22ஆம் தேதி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பொதுத்துறை செயலாளரின் மனுவை சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கு தொடர அனுமதி அளிக்கும் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டது ஏன்? இது போன்ற நடைமுறை இதுவரையில் கேட்கப்படவில்லை. IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த நடைமுறை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். பின்னர் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.